ஐக்கிகாய் சாப்டர் 3 ஃபைண்டிங் ஃப்ளோ இன் எவ்ரிதிங் ஃப்ளோ ஸ்டேட் முழுமையான ஈடுபாட்டு நிலை. சாப்டர் 3 என்ன பற்றி பேசுகிறது? இந்த சாப்டர் முழுக்க ஃப்ளோ என்று சொல்லப்படும் ஒரு முக்கியமான மனநிலையை பற்றி பேசுகிறது. ஃப்ளோ என்றால் என்ன? ஒரு செயலில் முழுமையாக ஈடுபட்டு நேரம் போவதே தெரியாமல், மனசு சந்தோஷமாக கவலை இல்லாமல் ஒரே ஃபோகஸுடன் இருப்பதுதான் ஃப்ளோ ஸ்டேட். ஃப்ளோ என்ற மனநிலை தமிழில் விளக்கம் நீங்கள் ஒரு வேலையை செய்யும் போது நேரம் போகிறதே தெரியாமல், பசிக்கிறதே, சோர்வாக இருக்கிறதே, மறந்து இது வேலைன்னு தோன்றாமல் இது சந்தோஷம் ஃபீல் ஆகும்போது அதுதான் ஃப்ளோ. தமிழில் சொன்னால் முழு மனதுடன் கவலை இல்லாமல் ஒரே வேலையில் முழுமையாக மூழ்கியிருப்பது. ஓகினாவா மக்களும் ஃப்ளோவும் இந்த புத்தகம் சொல்கிறது. ஓகினாவா மக்கள் தங்களுடைய தினசரி வாழ்க்கையிலேயே ஃப்ளோவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறார்கள். அவர்கள் செய்யும் செயல்கள், தோட்ட வேலை, சமைப்பது, மீன் பிடிப்பது, கைத்தறி வேலை, வீட்டு பணிகள், இவையெல்லாம் அவர்களுக்கு பேர்டன் அல்ல, அவை ஜாய்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ். அதனால்தான் ஸ்ட்ரெஸ் குறைவு, மன அமைதி அதிகம், உடல் ஆரோக்கியம் நல்லது. ஃப்ளோ இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த சாப்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் வார்னிங்கையும் சொல்கிறது. நாம் இன்றைய வாழ்க்கையில ஒரே நேரத்தில் பல விஷயங்கள், மொபைல் நோட்டிபிகேஷன், சோஷியல் மீடியா, ஸ்க்ரோலிங், கான்ஸ்டன்ட் டிஸ்ட்ராக்ஷன், மல்டி டாஸ்கிங், இவையெல்லாம் ஃப்ளோவை டிஸ்ட்ராய் பண்ணும். ஃப்ளோ இல்லாத வாழ்க்கை சமம் மனசோர்வு, ஸ்ட்ரெஸ், பர்ன் அவுட், ஹாப்பினஸ் குறைவு. ஃப்ளோக்கு தேவையான 3 முக்கிய விஷயங்கள். ஒன்று, ஒரே வேலையில் கவனம், சிங்கிள் ஃபோக்கஸ். ஒரே நேரத்தில் ஒரு வேலை மட்டும் செய்ய வேண்டும். இங்கிலீஷ், ஃப்ளோ ஹேப்பன்ஸ் when you focus on one task at a time. 2, சவாலும் திறமையும் சமநிலையில் இருக்க வேண்டும். வேலை ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் ஃப்ளோ வராது. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் ஃப்ளோ வராது. தமிழில் செய்யும் வேலை உங்கள் திறமையை சற்று சேலஞ்ச் செய்யும் அளவில் இருக்க வேண்டும். 3, உள்ளார்ந்த மகிழ்ச்சி, இன்ட்ரின்சிக் ஜாய். அந்த செயல் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே சந்தோஷம் தர வேண்டும். மணி, பிரேஸ், ஃபேம் இல்லாமலேயே. இங்கிலீஷ், ஃப்ளோ கம்ஸ் ஃப்ரம் இன்னர் ஜாய், நாட் எக்ஸ்டர்னல் ரிவார்ட்ஸ். இந்த சாப்டர் சொல்லும் வாழ்க்கை பாடம், தமிழில் வாழ்க்கையில் சந்தோஷம் தேட வேண்டியதில்லை. நாம் செய்யும் செயல்களில் முழுமையாக இருப்பதே சந்தோஷம். இங்கிலீஷ், happiness is not something you chase. It is something you enter when you are fully present. இக்கிகாய் plus flow எப்படி இணைகிறது? இக்கிகாய் சமம் வாழ்க்கையின் நோக்கம். ஃப்ளோ சமம் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும் வழி. பர்பஸ் plus focus சமம் meaningful life.